110 சங்கீதம், 119 சங்கீதம், 94 சங்கீதம். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். தாவீது படிக்க வைக்கிறேன். படிப்பு வராதனால இல்லை, இவர் மேலே வெறுப்பு, ஏதோ பிறந்ததுலேருந்து வெறுப்பு, ஆள் வைக்கப்பட்டார். ஏன் படிக்க வைக்கல, ஏன் ஸ்கூலில் அனுப்பல, இன்னும் அம்மாவோட ஆக்கல. தாயின் தகப்பனும் எப்படி இல்லை, இருந்தாலும் இல்லை. ஆனால் கர்த்தர் இப்படி என்ன சொல்றாரு, நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். நான் உம்முடையவன், அப்புறம் என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். இந்த தாவீதுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வந்து கர்த்தரோடு ஐக்கியம். யாரு நாடு மீட்டு கர்த்தரோடு ஐக்கியம். சிலரோட ஐக்கியம் கொஞ்ச நாளைக்கு இருக்கு. தாப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் கொஞ்ச நாள் ஐக்கியம். பிறகு நான் சொல்லி பார்த்தேன், அவர் இன்னும் எப்போ ஜாஸ்தியாக சாப்பிடுவா எல்லாம் சொல்லுவார். இன்னும் கோவம் சடங்கள் கோவம் வருத்தம். ஆனால் கர்த்தருடைய வருத்தம் தாவீதுக்கு எவ்வளோ நாள் இருந்தது, தாவீதுக்கும் கர்த்தருக்கும் எவ்வளோ நாள் இருந்தது ஐக்கியம் ஒன்றும் தெரியாது. மறுக்க வரும். நான் கேட்கிறது சோரோட கேட்கிறேன், மனுஷனுடைய ஜீவையும் உள்ளவன் மனுஷனோட கேட்கிறேன். நமக்கு தான் ஜீவையும் வேணும். அவனும் இறைச்சி தூர வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க. இதுவே கர்த்தரோடு சேர்ந்து ரொம்ப வேணும். சிக்கல் நான் உம்முடையவன், என்னை ரட்சி. தன்னை விட்டு கர்த்தரோடு இருக்க. அது 7 பேரும் சொல்ல சம்பளம் வாங்கி கொடுக்குறாங்க. தாய் தப்புண்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் உம்முடையவன் சொல்ல முடியும். அதாவது கர்த்தரோடு ஐக்கியவார். என் லட்சியம் உங்கள் கட்டளை ஆராய்கிறேன் என்று அவர் நம்பிச்சு. வௌவாலை கற்று பொசிக்கிறாரா? வௌவால் எப்படி இருக்கும்? வௌவால் பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்கும்? உங்களுக்கு மரத்தில் இருக்கும். வௌவால் வெளிச்சம் அடிக்குமா? இருட்டில் இருக்குமா? இருட்டில் தரையில் தொங்கும். இதையும் போஷிக்கணும். சூரியனுடைய ஒளியை பார்க்கணும். இருட்டில் தான் இருக்கு, தரையில் தொங்கும். இதையும் கருத்து போஷிக்கணும். தாவீது கருத்து போஷிக்கணும். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது சிறந்த ரெண்டா பிளந்தார். செங்கடலை ரெண்டா பிளந்து ஒரு வருஷம் வழி இஸ்ரேல் ஜனங்கள் கையிலிருந்து தப்பிச்சதுக்காக கடலை ரெண்டா பிளந்து. அப்புறம் கர்த்தருக்கு எவ்வளோ பிரியமா இல்லை. பெண்ணு மாப்பிள்ளை ஆனாலும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இல்லை அவருக்கு முன்னால் போடு பின்னால் சேர்ந்தா கொடுத்தாங்க. காரணம் என்ன?
அவ்வளோ ஐக்கியம் அப்படிதான் இருக்கு. நாளை சொல்றாரு, கத்திலிருந்து கத்திர வார்த்தையை கட்டளையாக பெறுகிறார். இது ஐக்கியமா இருக்கு. கட்டளை என்ன? அரசாங்க கட்டளை இல்லை. அது வராமல் இருக்கலாம். கட்டளை கட்டளைக்கு கீழ்ப்படாதவங்களுக்கு அதான் சமம். இது வாரண்டு வரும். இந்த சமனுக்கு கீழ்ப்படலைன்னா எந்த நேரத்திலும் பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்ச நேரம் உள்ளதான் போகணும். ஆனால் தாவீது கர்த்தருடைய வார்த்தையை கட்டளையாக பிரிக்கிறார். தாவீது கர்த்தர் வார்த்தை எப்படி பிரிக்கிறார்? அதனால் 10 மணிக்கு ஆறாதுன்னா எப்படி 8 மணிக்கு வரணும்? எப்படி வரணும்? அது முன்னமே இருக்கு. அதான் எண்ணங்கள் இருந்தால் தான் கரெக்டாக அரசாங்கத்தில் வெட்டலை பெற கீழ்ப்படுகிறானால் என்ன வரும்? வாரண்டு வரும். வாரண்டுனா பிடிச்சி உள்ள போடும். உன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படையாட்டா உலகத்தை ஜெயிக்கக்கூடிய கட்டளை வேணும். நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றோம். அப்போ நாம் எதை உலகத்தை ஜெயிச்சிருக்கோம்? உலகம் உள்ளதா இயேசு ஞானத்தால் பெற்ற உடனே வனாந்தது போனோம். ஏன்? உலகத்தில் அவருக்கு சம்பந்தம் இல்லை. சாசத்தை ஜெயிக்கும். அந்த சாத்தால் ஜெயித்தாத்தான் உலகம் வராது. இல்லைனால் உலகம் நல்லா கவனிக்கணும். நம்ம பேரு விஜயபுட்சி தெரியும். சாய்ந்தாப்புல நானாலும் ஐக்கியம். பாட்டருக்கும் விசுவாசங்களுக்கும் ஐக்கியம். இப்போ சில அநேகம் பேர் வரல. ஏன் வரல? அங்கே ஆரோக்கியம் போக வேண்டாம், அவர் கோப்படுவார். இன்னும் கத்துல ஐக்கியம் இருக்கா? இல்லை. நியாய தீர்ப்பின் அதிகாரம் முழுவதும் யார் கொடுத்திருக்கார்? கர்த்தர். அப்போதான் நாம் கட்டளை நிறைவேற்றணும். என்ன விடணும்? உலகத்தை ஜெயிக்கணும். நான் உலகத்தை அதாவது 119 சதவீதம் 94 வருஷம். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். நாளுக்கு கட்டளை ஆராயணும். கட்டளை வார்த்தையின் உறுதி கொடுக்கிற வசனம் இருக்கா? வார்த்தையின் கருத்தை இருக்கா? அதான் நிச்சய மகிழ்ச்சி கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சய மகிழ்ச்சி. வசந்த கருத்தை உறிஞ்சி குடிக்கணும். உறிஞ்சி குடிக்கணும் என்னத்தான்? யார் தெரியுமா? முட்டை குடிக்க. இந்த முட்டைய எப்படி சாப்பிடுவியா? அவ்வளோதான். என்ன தெரியும்? யோவுக்கு மனுஷனுடைய வார்த்தை உள்ள நெஞ்சை தொட, இழைத்தை தொடரும். அப்ப நம்மோட வார்த்தை கர்த்தர் இழைத்து தொடரும். கர்த்தர் இழைத்தால் கேட்போம், காதால் கேட்போம்.
நம்ம இப்படி கேட்டுட்டு நாளைக்கு மறக்காம எல்லாம் மதிச்சு வேணும். முழு யுவதையும் கத்தெடுத்துக்கிறார். உங்கள் வார்த்தைகள் என்னை இறைத்து தொடமாட்டிருக்கேன் சொல்ல. அந்த வருஷம் தெரியுமா? அந்த வருஷம் இருக்கு எல்லாரும். உங்கள் வார்த்தைகள் என்னை இறைத்து தொடரல. 6 7வது வசனம். உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் யோபை தொடல. அதனால் எல்லாரும் யோபை வெறுக்கணும். பெஞ்சாது கூட கருத்து அவங்க வார்த்தை தொடர. யாத்திரை புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19-21 வருஷம் முடிய. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். தலைக்கும்படிக்கு செய்தார். யாருடைய குடும்பம்? மருத்துவச்சி குடும்பம். இந்த காரணம் என்ன? தேவனு பயந்து நடந்தார். ராஜாவோட கட்டளை மதிக்கணும். ராஜா கொல்லணும் பேரான் பார்க்கும்போது எபிரேய ஸ்திரீகள்லாம் அவங்க பிள்ளைகள் எல்லாம் கொல்லணும். இன்னும் ராஜா சொல்லிட்டான். இந்த பிள்ளைகளை காப்பாற்றிட்டார். ஆண் பிள்ளை அதில் மோசையும் உண்டு. மோசை கொல்லப்பட. காரணம் என்ன? ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்தனாலே, கத்தாதி கத்தருடைய கட்டளைக்கு பயந்தனாலே. இந்த ராஜா நமக்கு கத்தருடைய கட்டளைக்கு தான் கீழ்ப்படும் என்று இன்றைக்கு இந்த நேச்சுரல் வேலைக்கும். அதனால் ராஜா இப்போ கட்டளை என்ன விட்டுருக்காரு? கொண்டு முடிஞ்சுதா? ஏன்? தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றணும். தேவனுடைய கட்டளை கீழ்ப்பட்டதான். இந்த நட்சுமார்கள் மனுஷனுடைய கட்டளை பார்க்க கர்த்தருடைய கட்டளை தான் கீழ்ப்படும் என்று எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்ற. அதில் மோசே பிழைச்சான். அப்போ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படணும். பெத்லென்று பண்ணிட்டார். யாரும் வெட்கப்பட்டான்? ராஜா வெட்கப்பட்டாரா? வெட்கப்பட்டார். இந்த பிள்ளைகள் ஆசிக்கப்பட்டார். யாரு? ஒரு பொம்பளைட்டு ஜெயிக்க முடியும். காரணம் தேவனுக்கு பயம். இதனால் கட்டளை கை கொள்ள கத்தாதி கத்தருடைய இன்னும் வசனத்தை கை கொள்ள. யாத்திரை புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20 வருஷம் திரும்ப வாசிக்கிறேன். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால்
அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். தலைக்கு முடிக்க செய்தார். ராஜாண்டு கட்டளை இவங்க கீழ்பட்டாங்களா? கீழ்பட்டாங்க. ஏன்? கர்த்தருக்கு பயந்தார். அதனால கர்த்தருக்கு ஆசிரியர் ரெட்டிப்பான ஆசிரியர். இதே இப்படி நம்ம இருக்கணும். யார் வெட்கப்பட்டான்? ராஜா வெட்கப்பட்டார். இதே போல நாம் கர்த்தருடைய கட்டளை தான் பார்க்கணும். யாருக்கு? கர்த்தர் வசனத்தை தான் பார்க்கணும். வசனத்தை கீழ்ப்படும். இது கீழ்ப்படணும். அப்போ 10 மணிக்கு ஆறாதுன்னா 11 மணிக்கு வரணும். அதானே கீழ்ப்படணும். இதைத்தான் நம்ம காத்துல கொடுப்போம். ஏசாயா புத்தகம் 59 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தருடைய முகம் மறைக்கப்படும். ஏன்? அதனால வருஷத்தை கை கொள்ள முடியுமா? அப்போ கர்த்தர் வார்த்தையை கை கொள்ள வேண்டுமானால் நமக்கும் அவருக்கும் ஐக்கியம் எப்படி இருக்கணும்? இடைவெளி இல்லாமல். கொண்டாடி அங்கே போகிறார், புருஷன் அதுக்கு அங்கிட்டு போகிறார். ஐக்கியம் எப்படி இருக்கு? இருமனவரும் ஒருமனப்பட்டிருந்தால் தான் ஒரே சாப்பாடு சாப்பிட முடியும். 2 பேரும் ஒருமனப்பட்டு அப்பதான் சாப்பிட முடியும். முகம் மறைக்கப்படும். இதை எழுத்து தெரியுமா? அப்ப எப்படி வழங்கும்? கர்த்தர் ஒருதல் விளங்கினார், 2 தடவை கேட்டு. அப்ப 2 தடவை இப்படி கேட்க முடியும்? எப்படி ஒரு சதா காலமும் கர்த்தர் வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்கணும். 2 தடவை கேட்டுக்கிறான். எப்போதும் கர்த்தர் வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்கணும். 59வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தரோடு ஐக்கியம் இல்லை. கர்த்தரோடு இல்லை, ஐக்கியம் இல்லாமல் எப்படி கேட்பான்? கர்த்தர் வார்த்தை கேட்பானா? இப்போ எனக்கும் ஒரு ஆளுக்கு ஐக்கியம் இல்லை, வார்த்தை கேட்பானா? கீழே போச்சு தான், வேலை வேற எங்கேயா பார்ப்பேன். காரணம் அவர் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சு சொல்லுவான். காரணம் உள்ள இருக்கு வேகம், மனசு சரியில்லை. இதான் அர்த்தம். எபேசியர் 4வது அதிகாரம் 18வது கருத்து அர்த்தம் சொல்லி. எபேசியர் 4வது அதிகாரம் 18வது. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்ததற்கு காரணம் என்ன? காரணம் புத்தியில் கர்த்தருடைய ஜீவன் நம்ம கொடுப்பதற்காக கர்த்தர் வார்த்தை நமக்கு கொடுத்தார். இந்த ஜீவன் நம்மளுக்கு உண்டாயிருக்கணும். அவர் ஜீவன் நமக்கு உண்டாயிருந்தால் கர்த்தரோட ஐக்கியம் இருக்குமா? அவரோட வார்த்தை நம்ம கேட்கணும். அவரோட வார்த்தை கேட்காதபடிக்கு அவருடைய ஜீவனுக்கு அந்நியராக போயிடலாம். இப்போ என்ன காரணம்? பேசி 4வது அதிகாரம் 12வது இருக்க போகுது. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு புத்தியில் அந்தகாரம் பட்டால் என்ன வரும்? இருதய கடினம் தான்.
கோவம் தான். இதுதான் வார்த்தை கேட்காது. இதுவே கடினம். இப்பொழுது ஒருவரை பார்த்து சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவன் இறங்கி போனா அவன் கர்த்தர் வீட்டில் தங்கினாரா? அவன் யாரோட தங்குவார்? இறங்கி போனான். இறங்கி போனான். வார்த்தையை கேட்டோன்னே மனசு விடணும். இதை கடின போகணும், தாழ்மைப்பட. அவன் வீட்டில் தான் கற்று தங்கி, நம்மளோட மனசில் தான் கற்று தங்கி. இறக்கத்தை தாழ்மைப்படணும் வீட்டில் தான் கற்று தங்குவார். தாழ்மை உள்ளனர். யாரை பார்த்து சொன்னார்? சகைவே. தன்னை யாரும் பார்க்கக்கூடாது மரத்து இலையில ஒளிஞ்சிட்டு மறைஞ்சிட்டு பார்க்க இவனை கற்று கண்டுபிடிச்சார். சீக்கிரமாகவே இறங்கிப்பா, இந்த இடம் வந்த உடனே உயர பார்ப்பார். சகைவே, சீக்கிரமாய் இறங்கிப்பா. அப்போ சீக்கிரமாக இறங்கி போனாரா? கற்று வீட்டில் தங்கினாரா? அப்போ யாருக்கு தங்குவார்? சீக்கிரமாக இறங்கணும். மரத்தில் ஏறணும். அந்த ஏற மரத்துலேருந்து இறங்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய இருள் மாறும். தெரியாத ரகசியத்தை பெருப்பார். இருதயம் மாறாது. எப்படி தாழ்மைப்படும்? கத்த வார்த்தை எப்படி கேட்கப்படும்? தாழ்மைப்பட்டாங்க. கத்த வார்த்தை கீழ்ப்படலானால் இது தாழ்மை இருக்காது. தாழ்மை இல்லாட்டா கழுகு நெஞ்சியும் இபிச்சரும் 1-2 அதிகாரம் 1-2 வருஷம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகாரி பிரபுவாகிய ஆவிக்கேற்றப்பட்டு நடந்து கொண்டபடியால் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்பட முடியும். அப்ப என்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுறான்? சாத்தானுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் காது. ஆகாயத்து அதிகார பிரபு, அவனுக்கு பேர் பிரபு. அந்த வார்த்தை தான் கீழ்ப்படும். அதனால் உங்களோட வார்த்தைகள் என் இறைத்து சொல்ல மாட்டேன், என்னை விளங்க மாட்டேங்கிறார். காரணம் என்ன? கிருபை இல்லை. அந்த கிருபை கட்படுற இறக்கம் இல்லை. தேவனுடைய இறக்கம் கிடையாது. தேவனுடைய இறக்கம் தான் கிருபை கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆவி கேட்டப்பறம் கேட்டால்தான் இது புரியும். இல்லைன்னா மூத்தில் அக்காதான் நல்லா தெரியும். யார் உள்ளத்தில் கர்த்தர் இருக்கிறார், யார் உள்ளத்தில் கர்த்தர் இல்லை என்று எனக்கு தெரியும். காரணம் உங்களுக்கு கூட பொறுப்பு உள்ளவர். அவனுக்கு தான் ஊழியக்காரன் சொல்றார். ஊழியக்காரன் என்றால் ஒருவருடைய இணையத்தில் உள்ள பொறுப்பு உங்களுக்கு தெரியும். வெளி முகம் இல்லை, அந்த முகம்தான் அவனுடைய இணையத்தை வைத்தார். எபேசியர் 2வது அதிகாரம் 1-2 வருஷம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஏன் முற்காலத்து எப்படி நடந்தீங்க? அப்ப
அப்போ உங்களுக்கு உலகத்தான் போல கீழ்ப்படியாமல் போனோம். கீழ்ப்படியாக வசதி கீழ்ப்படியாக என்ன கிரீச்சி உலக பிரபுவாகி சாத்தான் கிரீச்சி நம்ம வசதி கீழ்ப்பட மாட்டான். அந்த ஆவிக்கேற்ற பிரபுவாகிய அந்த ஆவிப்புறாக நடப்பான். இப்போ நான் உம்முடையவன் என்று சொல்ல மாட்டான். கர்த்தர் கிருபை இப்போ இருந்தால் தான் உம்முடையவன் சொல்ல முடியும். அவங்க நான் கர்த்தர் தாவீது சொல்றார், நான் உம்முடையவன், உம்முடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருக்கு இந்த தாவீது சொல்றான். அப்போ அவன் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கணும். கருத்தை கை கொள்ளணுமா? கர்த்தர் வார்த்தைக்கு கீழ். அப்போ மனுஷனை பார்க்கணுமா கர்த்தரை பார்க்கணுமா? அதான் அவருக்கு எனக்கு பிடிக்காதியா நான் அங்கே வரமாட்டேன் சொல்லுவது மனுஷன் தான் பார்க்க. யாரை பார்க்கற? கர்த்தரை பார்க்க. இவன் அறிவாளி இல்லை, நல்ல கவனிக்க. கர்த்தரை ஆராய்ச்சி போனால் எதை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்க. அதை என்னை நோக்கி பார். எது மாற்றுவது? அந்த குமாரனுடைய அன்பு நம்முடைய இதயத்தில் இருக்கணும். இருந்தால் முகம் பிரகாஷ். முகம் பிரகாசிக்க காரணம் என்ன? அவருடைய அன்பு நம்முடைய இதயத்தில் இருந்தால் தான் முகம் பிரகாஷ். இனி வாக்கு 2ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வருஷம் முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள். அப்போ எப்படி இருக்கணும்? விருத்தத்தை செய்யணும். வித்தனா இறைச்சி முன்னித்தோடு வெட்டப்படும். அதை முஸ்லிம் செய்யணும். அப்போ நம்ம ஆட்டு ஓட்டிட்டு நுனித்தோல் வெட்டப்படும். நல்லா கவனிக்கும். இல்லைன்னா நிலந்து கொளுத்து. அதனால பக்தர் கீழ்ப்படாது. தேவோட வார்த்தைக்கு கீழ்ப்படாது. கீழ்ப்பட வேணும்னா கிருபை கொடுக்கும். கர்த்தர் இறக்கா, கர்த்தர் தானம், கர்த்தர் கிருபை கிடைச்சாத்தான் விசுவாசம். கீழ்ப்படணும். அதான் எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வருஷம் போகும். கிருபை இருக்கிறார். என்ன பண்ணுறது? திருவாசிங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. இறக்கம் கிடைச்சால் விசுவாசம் விளங்கும். தேவனுடைய வார்த்தை விளங்க வேண்டுமானால் தேவனுடைய இறக்க கிடைக்கும். இல்லைட விளங்க இது தேவனுடைய ஈவு கிடைக்கும். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 2 கொரிந்தியர். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும்
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற சிறைப்படுத்துகிறவராய் எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படுத்தணும். தேவனுக்கு விரோதமாக இடமும் இந்த எண்ணத்தை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். இது கண்டிப்பாக ஆராய்ச்சி வராமல் இருக்க காரணம் என்ன? கீழ்ப்படியாது. வருஷத்துக்கு வார்த்தைக்கு நம்ம மனசை விட்டு கொடுக்க. இப்போ இவர் இருக்கார், இவர் வீட்டுக்காரர் பேர் இல்லை மாறிடுச்சு, அவங்க வர முடியாது. ஏன்? இந்த எண்ணத்தை கீழ்ப்படுத்த முடியல. அதனால இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் கிடைக்கும், கிருபை கிடைக்கும், இறக்கம் கிடைக்கும், தேவனுடைய அன்பு உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை மறைக்கப்படும். நீ முகத்தை ஒருவரும் பார்க்கக்கூடாது, அவனும் பார்க்க வைக்கப்படும். அவன் முகத்தை உங்களுக்கு மறைக்கப்படும். இது முகத்தை பார்க்காங்க, நமக்கு அந்த சுபாவம் வரக்கூடாது. என்ன போட்டுட்டு அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். என் முகத்தை காண மாட்டார். இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாரா? பின்பற்றத்தை காண்பார், என் முகமும் காணக்கூடாது. கர்த்தர் முகத்தை பார்க்கற மோசே என்னாச்சு? பின்பற்றத்தை கண்டதுக்கு சமாதானம் இருக்கு. ஆனா இருதயம் ஒன்றை சேர்ந்துதான். இதே போல கர்த்தரோட முகத்தை பார்த்தா தான் அன்பு கிடைக்கும், கர்த்தர் இறக்கம் கிடைக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 19 இது பார்த்துட்டு நீங்க சொல்லணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அறிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்போது நம்ம ஒரு ரத்தம் நம்ம தெளிக்கப்படுதா? அப்ப எந்த இடத்துல சேர்க்கிறார்? ரத்தம் மேல் தெளிக்கப்படும். ரத்தம் மேல் தெளிக்கப்படும். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருந்தால் நம் முகம் நமக்கு மறைக்காது. யாரு முகம்? கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்காது. அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படாது. கர்த்தருடைய ரத்தம் நம்ம தெளிக்கப்படும். தெளிக்கப்படைய இடத்துக்கு வந்து செஞ்சிருக்கீங்களா? எப்போ ரத்தம் தெளிக்கப்படைய இடத்துக்கு வந்து செஞ்சிருக்கீங்க. இது செஞ்சதும் கர்த்தருடைய இறக்கம் பெறுவோம். அது கிருபாசனத்துக்கு முன்னால் போக முடியும், கர்த்தருக்கு ஐக்கியப்பட முடியும். அப்போ பேதுரு படிக்காது சொன்னாங்க, எல்லாம் கேட்பேன், எல்லாரும் சிரிப்பாங்க, படியாது. ஆனால் அவனுக்கு இவ்வளவு தூரம் கர்த்தர் வெளிப்படுத்தி கிறிஸ்து ரத்தம் திரிக்கப்பட்ட இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறார். அதனால் அவர் முகம் எங்களுக்கு மறைக்கப்படும். உங்கள் ரத்தம் எங்களுக்கு திரிக்கப்பட்டிருக்கு. அதனால் எங்களுக்கு அவர் முகத்தை பார்க்க முடியுதா? இது ரத்தம் திரிக்க இறக்கம் கிடைக்கும், கர்த்தருடைய இறக்கம் கிடைக்கும். கிடைச்சா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 12 என்ன நடக்கும்? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. காரணம் என்ன? கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான். ரத்தம் தெளிக்க முடியும், முகத்தை பார்க்கான். அதனால ரத்தம் தெளிக்க முடியும். இது புதுசாக கிடைத்து வாங்கப்பட்டிருக்கான். எல்லாம் பழையெல்லாம் போயிட்டு எல்லாம் புதுசாக. 1 யோவான்
3ஆம் அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் யாரால் அறியப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரால் அறியப்பட்டதான். அவருடைய அன்பு நமக்குள் தெரிக்கணும். யாருடைய அன்பு? அன்பு தெரிக்கணும். அவர் மூத்த பாப்பா, நம்ம மூத்த பாப்பா, அப்பா பிதாவென்று என்று சுகாதாரத்தின் ஆவி நமக்குள்ள அனுப்புவார். அவர் அறிந்தத்தான் அப்பா பிதாவை என்று அவர் நோக்கி கூப்பிடுவார். இவர்கள் யாரா மறந்துள்ளார்கள்? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள். அவர்களுக்கு பிதாவை நோக்கி எப்படி கூடுவார்கள்? அப்பா பிதாவே, என் அப்பாவே கூட முடியும். இல்லைன்னா மற்றவங்க அப்பா என்று சொல்ல முடியாது. கர்த்தர் நம்ம விரைத்து தங்கனால் அவர் நமக்கு அப்பாவா இருக்கணும். இந்த தாவீதுக்கு கர்த்தரோடு ஐக்கியம் கிடைக்கும். அவனால வசனம் படித்தா எப்படி இருப்பான்? வசனத்தை படிக்கும்போது எப்படி தெரியும் உனக்கு? 119 சங்கீதம் 94 வசனம். நான் உம்முடையவன், என்னை வெற்றியும் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். கட்டளையில் ஆராயணுக்கு என்ன வேணும்? கர்த்தரோட ஐக்கியம் கிடைக்கும். அந்த வார்த்தையை உறிஞ்சு குடித்ததும் கிடைக்கும். கட்டளை ஆராயமா முடியும். உணர்வுபடுத்த புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் நீதி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அவர் சொல்றார், என் நேசர் எங்க மேய்கிறார்? நீதி புஷ்பங்களுக்குள்ளே. தாவீது என்ன சொன்னான்? நான் உம்முடையவர், உங்கள் கட்டளை ஆராய்கிறேன். அவன் கட்டளைகளை ஆராய்வதும் ஒன்றுதான். நீதி புஷ்பங்கள் இடையிலும் நீதி புஷ்பம் என்ன அர்த்தம்? நீதி புஷ்பம் எங்கே இருக்கும்? முள்ளுகள் மத்தியில் இந்த புஷ்பம் கிடைச்சிட்டா எடுக்கும்போது முள்ளு குத்தும். இது எதுக்கு இடையில கிடக்கு? முள்ளுகளுக்கு இடையில. அவன் கர்த்தரோடு ஐக்கியம் கிடைச்சாத்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எடுக்க. இந்த ஐக்கியம் எங்க இருக்கு? முள்ளுகளுக்கு. அந்த கட்டளை எடுத்து ஆராய்ந்தார். யாரு? தாவீது ஆராய்கிறது. சூரியவித்தனை ஆராய்க்கிறார். இந்த பூ எங்க இருக்கு? மற்றது ரோட்டில் கிடக்கு. அதை எடுக்க மாட்டோம். அதை எடுத்து 10 மந்த் போகணும்னா இந்த ஐக்கியம் கிடைச்சதான் இந்த இதில் சோளம் பிடிக்க வேலை. இந்த ட்ரெஸ்லாம் போட்டு மந்த் போட்டுடலாம். 3 துணிகள் கிடைக்கு. செலவு பண்ண நல்ல பில்டாக இருக்கு, மனமாக இருக்கு.
சொல்றதா இன்னும் பார்த்துக்க முடியும். அந்த துணியில் பார்த்தா வாசல் ஒரு வாசல் இல்லை, 3 வாசல் இல்லை. அதான் இன்னும் வாங்கணும். கம்போர்ட் இல்லை, சுலமியால் அதுதான் சொல்லுவோம். கத்தோட ஐக்கியம் இருந்தா, உன்னமானோட ஐக்கியம் இருந்தா இப்படி வாசனை வீசும். இவர் நம்மை ஆளுகை செய்கிறார். இது கத்தரோட ஐக்கியம். கத்தரோட ஐக்கியம் இருந்தா தான் இந்த துணி நாருமா. அதோட கத்தரோட ஐக்கியம் இருந்தா தான் ஏசாயத்திற்கும் 59:2 இருக்கு. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. முகம் மறைக்கப்படும். இந்த வாசனை அது வீசாதான் இவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கிடைக்கும். இல்லாட்டால் நமக்கு அதுக்கு என்ன கிடைக்கும்? எபேசியர் 4:12 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. இது கண்ணீரா இருப்பான். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய், தேவனுடைய ஜீவனுக்கு இயேசு மகா சுத்தமாய் கூப்பிட்டு ஆவிட்டார். இந்த ஆவியை உடையவன் அவருடைய ஜீவன் உடையவனாக இருக்கார். ஜீவனை பெற்றுக் கொள்ளணுங்கிறார். இந்த ஜீவன் கிடைக்குமா? கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் நமக்குள்ள வரணும். இந்த ஆவி நமக்குள்ள வரணும். இல்லாட்டா எது வருது? அவருடைய ஆவி வர அவருடைய ஜீவன் கிடைக்கும். அவருடைய ஜீவன் நமக்கு இருந்தால் தான் அவருடைய ஆவி வரும். இல்லைன்னா என்ன இது இருக்கும்? 2:2 இது இருக்கும். எப்படி ஜீவன் நமக்கு கிடைக்கலையானால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். என்ன இருக்கு? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்ற பிரபு நடப்பான். கீழ்ப்படியான பிள்ளைகள் கர்த்தர் வார்த்தை பிரகாரம் நடக்காது. ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான் சொன்னபடியே கர்த்தர் வார்த்தை கீழ்ப்பட இது வரணும். உங்களுக்கு துணையா வராமல் இருக்காங்க. கீழ்ப்பட கிருபை இல்லை. அந்த இறக்க கூட கர்த்தர் ஈவு கிடைக்கும். இதுதான் அர்த்தம். கர்த்தர் முகம் உண்மையில் பிரகாசிக்க கிருபை கிடைச்சிருந்தா அவள் முகம் நம்ம பிரகாசிக்குமா? பிரகாஷ் கர்த்தர் முகம் நம்ம பிரகாசிக்கல. முகம் பிரகாசிக்கலன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் கர்த்தர் முகம் அவனோட முகத்தை பிரகாசிக்கலன்னா அவனோட முகம் எப்படி இருக்கும்? இருளா. இந்த இருள் வெள்ளத்து பார்வை இருள். கர்த்தர் பார்வை இருள். கர்த்தருடைய முகம் பிரகாசிக்கும். போட்டு எனக்கு 18 வருஷம் மட்டும் போயிட்ட முடியாது. கையெல்லாம் தீர்க்க முடியாது. அந்த ஐக்கியம் இல்லை, அந்த ஆரோக்கியம் இல்லை. அவர் ஐக்கியம் இருந்தால் மேல் பறி வராது. இந்த கை தூக்க முடியாது, வராது. இதுதான் இருக்கு. அது பிரகாசிக்கணும். 2:2
7 முதல் 11. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் விருத்த சேதனம் உடையவா இருக்கலாம். என்ன பிடிக்கணும்? விருத்த சேதனம் உடையவர்களால் கையோட காய் அடிச்சுதான் நூச்சல் வெட்டப்பட்டது. இந்த தான் விசுவாசம் கிடைக்கும். விசுவாசம் கிடைக்கலன்னா இந்த ஐக்கியம் கிடைக்கும். விசுவாசம் கிடைக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஐக்கியம் கட்டாது. உரத்தாரோட ஐக்கியம் கிடைக்கும். கீழ்ப்படியான இந்த ஐக்கியம் கிடைக்கும். சாத்தாண்ட ஐக்கியம் தான் இருக்கும். அதான் அதனால எது செய்ய முடியாது. 2 Corinthians 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த அந்த எண்ணங்களின் மேல் வராது சொல்லி கீழ்ப்படுத்து. அந்த எண்ணம் எனக்கு வராது. அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்றார்கள்? ஏசாயத்தை 44:5 அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். தரித்து கொள்வான். இஸ்ரவேல் நாமத்தை தரித்து என்றால் எதை கீழ்ப்படுவான்? வசதி கீழ்ப்படும். அப்போ வசதி கீழ்ப்பட்டவர்கள் எதை தரித்திருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய நாமம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தால் தான் வசதி கீழ்ப்படுவோம். நல்லா பார்க்கணும். நாம் தரிக்கப்பட்டதான் வசதி கீழ்ப்படும். நாம் தரிக்கப்படாமல் வசதி கீழ்ப்படாது. அவன் கோவம் தான் பேசாயா மூத்து கண்ட உடனே காரணம் இருதய கடினம். நல்ல பேர் பார்த்துருக்காங்க. குணங்கள் சரி இருக்காது. கோபம் இதா என்ன? நாமம் தரிக்கப்படும். அவர் நாமம் தரிக்கப்பட்டதாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். உன்னதருடைய நாமம் தரிக்கப்பட்டது. சொல்லும் அடியே கேட்கிறேன். இந்த தாவீதுக்கு கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்டது. சூரமித்தாளுக்கு கர்த்தர் நாமம் அவன் தாவீது போற இந்த எண்ணம் சூரமித்தர் யாரு? ஒரு நர்ஸ். ஆம்பளை பிள்ளையை உயர்த்து தேவன் பொட்டப்படியும் உயர்த்துறார். ஆணும் பெண்ணும் சோகமாக பார்க்கிறார். இதே போல கிருபை கிடைக்கணும். யாரோட கிருபை? கர்த்தர் கிருபை கிடைச்சாதான் அவர் வார்த்தை கீழ்ப்பட முடியும். கிருபை இல்லாதவர் கீழ்ப்படார். கர்த்ததாமே ஆசைப்படுறாங்க. கர்த்தாவே உன் நாம் கொடுக்காது உன் நாமத்தை நான் தரித்துள்ளாக, உன் நாமத்தை நான் உயர்த்துள்ளாக இருப்பதற்காக கிருபை இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே. ஆமென்.
போகிறேன்.